Praise the Lord, brothers and sisters. சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Yeah, after some time, we are glad to meet you again. அநேக நாட்களுக்கு பிற்பாடு மறுபடியுமாக உங்களை நாங்கள் பார்க்க முடிகிறது. Yeah, all glory to God. மகிமை எல்லாம் தேவனுக்கே உண்டாகட்டும். Yeah, we were just singing a song, small chorus. நாம் ஒரு சிறிய பாடலை நாம் சற்று முன்பு பாடினோம். In that we said we need a double portion of, like Elisha got from Elijah. எலியாவின் இடத்திலிருந்து எலிசாவுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்கப்பட்டது போல நமக்கும் கிடைக்கும் என்று சொல்லி நாம் நம்பிக்கையோடு கூட பாடினோம். But under the new covenant, ஆனால் புதிய உடன்படிக்கையிலே நாம் பார்க்கும் பொழுது there is nothing like that. அப்படி எதுவுமே கிடையாது. We have exactly same power as God the Father bestowed upon Jesus Christ. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மீது பொழிந்தருளின அதே கிருபையை அவர் நம்மீதும் பொழிந்தருளுகிறார். Exactly same way Jesus was anointed, we are also anointed by the Father. எவ்வாறு பிதாவாகிய தேவன் இயேசுவை அபிஷேகித்தாரோ அதே ரீதியிலே தான் அவர் நம்மையும் அபிஷேகம் செய்கிறார். So exactly same grace what the Father gave it to Jesus Christ, he wants to give it to us also. பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசுவுக்கு எந்த அளவு கிருபையை கொடுத்தாரோ அதே அளவு அவர் நமக்கும் அருளுவதற்கு அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். For that reason we must be humble as Jesus was humble. அந்த ஒரு காரணத்திற்காக இயேசு கிறிஸ்து எவ்வாறு தாழ்மையாய் தன்னை தாழ்த்தினாரோ அதே போல நாமும் தாழ்த்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. To get that anointing that was upon Jesus Christ, we need to be obedient like Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த அப்பேற்பட்ட அபிஷேகத்தை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை போலவே நாமும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். God the Father has got no difference between Jesus Christ and us. நமக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே பிதாவாகிய தேவன் எந்த ஒரு முகதாட்சிணியமும் அவர் பார்க்கிறதில்லை. We often hear that God loves us just as he loved Jesus Christ. தேவன் இயேசுவை எவ்வளவு நேசித்தாரோ அதே போலதான் நம்மையும் அவர் நேசிக்கிறார் என்கிற அந்த உண்மையை நாம் பலமுறை கேட்டிருக்கிறோம். Under the new covenant, Apostle Paul encouraged Timothy like this. புதிய உடன்படிக்கையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை இவனமாய் அவர் உற்சாகப்படுத்துகிறார். 2 Timothy chapter 2. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம். The first word, you therefore my son, be strong in the grace that is in Christ Jesus. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1வது வசனம். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. See, Paul had a lot of grace. பாருங்க, பவுலிடத்திலே அதிகமான கிருபை அவர் பெற்றுக்கொண்டிருந்தார். He had a lot of anointing. அவர் அநேக அபிஷேகங்களை அதிகமான அபிஷேகத்தை அவர் கொண்டிருந்தார். But he knew that is not sufficient. ஆனால் அவர் ஒரு காரியத்தை அறிந்திருந்தார், அது மாத்திரம் போதாது என்பதையும் அவர் அறிந்திருந்தார். He knew that anointing what he had was not the ultimate. தான் பெற்றுக்கொண்ட இந்த அபிஷேகம் மாத்திரமே இறுதியானது என்பதை அவர் உணர்ந்திருந்தார். இறுதியானது அல்ல என்பதை உணர்ந்திருந்தார். So he encouraged his beloved co-worker and a disciple and a child. தன்னுடைய சீஷனாக, தனக்கு சக ஊழியனாக, தனக்கு ஒரு குமாரனை போல் இருந்த தீமோத்தேயுவை இந்த வார்த்தைகளை சொல்லி உற்சாகப்படுத்துகிறார். Be strong in the grace that is in Christ Jesus. நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. Paul had a lot of grace. பவுல் நிறைய கிருபை பெற்றுக் கொண்டிருந்தார். He only said, okay, follow my example. அவர்தான் சொன்னார்,
நீ என்னுடைய மாதிரியை நீ பின்பற்று. But when it comes to anointing and when it comes to the grace, he said, be strong in the grace that is in Jesus Christ. ஆனால் அபிஷேகம் என்று வரும் பொழுது அல்லது தேவ கிருபையை பெற்றுக்கொள்வது என்று வரும் பொழுது அவர் தீமோத்தேயுவை பார்த்து சொல்லுகிறார், நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. Because Jesus Christ is the ultimate. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து தான் அதிலே முழு நிறைவு அடைந்தவர். So we all have to reach that place. நாம் அனைவரும் அந்த ஒரு உன்னதமான இடத்தை நாம் அடைந்து தீர வேண்டும். Our longing must be day after day that we should reach that place. அனுதினமும் நம்முடைய ஏக்கம் எல்லாம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் நாமும் அந்த இடத்தை அடைந்து விட வேண்டும் என்பதாக இருக்க வேண்டும். See, the longing of all the apostles, their center point of speech was Jesus Christ. பாருங்கள், அப்போஸ்தலருடைய இருதயத்தின் ஏக்கங்கள், அவர்களுடைய பிரசங்கத்தினுடைய நடுமையம் இயேசு கிறிஸ்துவாகத்தான் இருந்தார். They all wanted to become like Jesus Christ. அவர்கள் எல்லோருமே எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை போல தாங்கள் மாறிவிட வேண்டும் என்று ஏங்கினார்கள். And they encouraged every believer to become like Jesus Christ. ஒவ்வொரு விசுவாசியும் இயேசு கிறிஸ்துவை போலவே மறுரூபப்பட வேண்டும் என்று சொல்லி உற்சாகப்படுத்தினார்கள். See what Peter says in 2 Peter chapter 3. பாருங்கள், 2 பேதுரு 3வது அதிகாரத்திலே பேதுரு என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். You can see what was their heart. அவருடைய இருதயத்திலே இருந்த சிந்தை என்னவாக இருந்தது என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும். Chapter 3 verse 18. 1 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனம். He is speaking, he is saying to the brethren, grow the grace and knowledge of our Lord and Savior Jesus Christ. Verse 18. 1 Peter 2 Peter chapter 3 verse 18. மன்னிக்கவும், 2 பேதுரு 3வது அதிகாரத்தினுடைய 18வது வசனம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். See what is he encouraging? அப்படி என்று சொன்னால் எதை சொல்லி அவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார்? Ultimately he is encouraging. Okay, he said so many things, how to abstain from all the immoralities and sin that entangles us. All these things they have advised us. Finally he encourages that we should grow in the grace and knowledge of our Lord and Savior Jesus Christ. சரி, நாம் பொல்லாப்புக்கு தீமையான காரியங்களுக்கெல்லாம் விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லி பலவித அறிவுரைகளை நமக்கு சொல்லிவிட்டு கடைசியாக அவர் சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் நாம் வளர வேண்டும் என்று நம்மை உற்சாகப்படுத்துகிறார். The talk of all the early disciples were only Jesus Christ. ஆதி அப்போஸ்தலருடைய பேச்சு பொருள் என்னவாக இருந்தது? இயேசு கிறிஸ்து என்பதாகத்தான் இருந்தது. Today we speak about so many subjects. ஆனால் இந்த நாட்களிலோ நாம் பலவிதமான தலைப்புகளிலே நாம் காரியங்களை பேசுகிறோம். Okay, that is good. அவைகள் எல்லாம் நல்லதுதான். But ultimately Jesus must be at the forefront. ஆனால் இறுதியாக அல்லது அதனுடைய உன்னதமான நிலைமையிலே நாம் பார்க்கும் பொழுது இயேசுதான் அதிலே முக்கியத்துவம் வகிக்க வேண்டும். Because where Jesus is exalted, that is where Satan will bow down. பாருங்கள், எந்த இடத்திலே இயேசுவானவர் உயர்த்தப்படுகிறாரோ அந்த இடத்திலே தான் சாத்தான் தலைவணங்கி போகிறான். If we speak about so many things about flesh and sin in the flesh, I believe Satan will be happy. பாருங்கள், நாம் மாம்சத்தை குறித்து அல்லது மாம்சத்திலே பாவத்தை குறித்து என்றெல்லாம் நாம் பேசிக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் சாத்தான் அந்த காரியத்திலே அவனும் சந்தோஷப்படுகிறவனாகத்தான் இருப்பான். It looks spiritual. அது பார்ப்பதற்கு ஏதோ ஒரு ஆவிக்குரிய சிந்தையை போல் இருந்தாலும், but where in the name of Jesus Christ only all the knees shall bow. பாருங்கள், Paul says that in Philippians chapter 2. பிலிப்பியர் 2வது அதிகாரத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு முன்பதாகத்தான் சகல முழங்கால்களும் முடங்கும் என்று வாசிக்கிறோம். See Philippians chapter 2
If you see from verse 8 onwards, we can see that word. பாருங்கள், But பிலிப்பியர் 2வது அதிகாரத்தினுடைய 8வது வசனத்திலிருந்து அந்த verse, you can காரியத்தை read, நாம் வாசிக்க முடியும். you can read verse 10. 10வது வசனத்திலே, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும். In the name of Jesus, every knee will bow, of those who are in heaven and on earth and under the earth. இயேசுவின் நாமத்திலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும். So Satan only fear the name of Jesus Christ. அப்படி என்று சொன்னால் சாத்தான் இயேசுவின் நாமத்திற்கு மாத்திரமே அவன் பயப்படுகிறவனாக இருக்கிறான். He doesn't fear when I speak about overcoming sin and overcoming my lust and thinking and all. நான் இச்சையை ஜெயம் கொள்வது அல்லது என்னுடைய அசுத்தமான சிந்தையை நான் ஜெயம் கொள்வது என்கிற காரியத்தை நான் பேசும் பொழுதெல்லாம் அவன் அதை குறித்து பயப்படுகிறதில்லை. But when I look at Jesus Christ, ஆனால் எப்பொழுது நான் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறேனோ, when I exalt Jesus Christ in my life, எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையிலே நான் உயர்த்தி பிடிக்கிறேனோ, when I am gripped with the life of Jesus Christ, இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வாழ்க்கையை பார்த்து அதனால் நான் எப்பொழுது ஈர்க்கப்பட்டவனாக அதை இறுக பிடித்துக் கொள்கிறேனோ, that is where the devil will fear. அந்த இடத்திலே தான் சாத்தான் பிசாசானவன் நம்மை பார்த்து பயப்படுகிறான். That is why, in Hebrew chapter 12, there are two things we are exhorted. எபிரேயர் 12வது அதிகாரத்திலே 2 காரியங்களை நமக்கு சொல்லி அங்கே நாம் உற்சாகப்படுத்தப்படுகிறோம். One is to fix our eyes on Jesus Christ. முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால் நம்முடைய கண்களை இயேசுவின் மேல் பதித்து விடுவது. See, verse 2, fix our eyes on Jesus. பாருங்கள், எபிரேயர் 12வது அதிகாரத்தினுடைய தமிழிலே 1வது வசனம், நம்முடைய கண்களை இயேசுவின் மேல் பதித்து. And the verse 3, consider him who has endured such a hostility. தமிழிலே 3வது வசனத்தினுடைய பிற்பகுதி, இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். See, these two things. பாருங்க, இந்த 2 காரியம். Always fixing our eyes. முதலாவது spiritual eyes. I don't mean the physical eyes. Spiritual eyes. Focusing on Jesus Christ. முதலாவதாக நாம் நம்முடைய கண்களை இயேசுவின் மேல் பதித்து விட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய கண்களை, அதாவது நம்முடைய சரீர பிரகாரமான கண்களை எல்லாம் மாறாக நம்முடைய ஆவிக்குரிய மனக்கண்ணை அவர் மீது நாம் பதித்து விட வேண்டும். We should fix our eyes on the life of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவியத்தின் மீது நம்முடைய கண்களை நாம் பதித்து விட வேண்டும். He should be always before our eyes. எப்பொழுதுமே அவருடைய வாழ்க்கை தான் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக பிரதீட்சமா இருக்க வேண்டும். That was the life of Jesus Christ also. பாருங்க, அப்பேற்பட்டதுதான் இயேசுனுடைய வாழ்க்கை அது. We read, I have seen my Lord always before mine eyes. Written about Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய கர்த்தரை நான் எப்பொழுதும் என்னுடைய கண்களுக்கு முன்பதாக வைத்து நான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். And he is at my right hand. So I will not be shaken. இருக்கிறார், அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. So how can we remain without being shaken? அப்படி என்று சொன்னால் நாம் எப்படி ஒரு அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும்? When we place Jesus Christ always before our eyes, and he is always நம்முடைய கண்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவை வைத்து நாம் அவரையே நோக்கி பார்க்கும் பொழுது அது அப்படி நமக்கு நடக்கும். That is what Peter was speaking on the Pentecost day. அதைத்தான் பெந்தேகோஸ்தே நாளிலே பேதுரு பேசினார். He said, Acts chapter 2, he quoted from the book of Psalms, 2வது அதிகாரம் verse 25. 31வது வசனம். No, verse 25. 25வது வசனம். I saw the Lord always in my presence, for he is at my right hand, so that I will not be shaken. நான் எப்பொழுதும் கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி அவரையே நான் நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார்.
See, Jesus was not shaken because his Father was always at his right hand side. பாருங்கள், எப்பொழுதுமே பிதாவானவர் இயேசுனுடைய வலது பார்சத்திலே அவர் இருந்த காரணத்தினாலே இயேசுவானவர் ஒருபோதும் அசைக்கப்படவில்லை. So we don't have any other way. ஆகவே நமக்கும் வேற எந்த ஒரு வழியும் கிடையாது. We must always have Jesus Christ before our eyes and before at the right hand side of us always. பாருங்க, நாமும் கூட இயேசுவை எப்பொழுதுமே நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நிறுத்தி கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே அவர் நம்முடைய பக்கத்தில் இருக்கிற வலது பக்கத்தில் இருக்கிறதை நாம் எப்பொழுதுமே உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். Then we will not stumble into sin. அப்பொழுதுதான் நாம் பாவத்திலே இடறி விழமாட்டோம். He said, I will not be shaken. அவர் சொல்றார் பாருங்க, நான் அசைக்கப்படுவதில்லை. Why we are shaken when we are tempted? பாருங்க, நாம் சோதிக்கப்படுகிற வேளையிலே ஏன் நாம் அசைக்கப்படுகிறோம் அல்லது ஏன் வீழ்ச்சி அடைந்து விடுகிறோம்? Is it not because of we do not know the rules or what we are taught? அல்லது அதற்கு காரணம் அதெல்லாம் நமக்கு சொல்லி தரப்படவில்லை அல்லது இந்த சட்டத்திட்ட பிரமாணங்கள்லாம் நமக்கு தெரியாது என்பதா காரணம்? Don't we know that we should not lust with our eyes? நம்முடைய கண்களால் நாம் இச்சிக்க கூடாது என்கிற ஒரு கட்டளை நமக்கு தெரியாதா? We know this rule for the past so many years. கடந்த அநேக வருடங்களாக இந்த கட்டளையை நாம் நன்கு அறிந்து வைத்திருக்கிறோம். We know that we should not get angry. நாம் கோபப்படக்கூடாது என்பதும் நமக்கு தெரிந்த விஷயம்தான். All those commandments we know. நமக்கு எல்லா கற்பனைகளும் தெரிந்திருக்கிறது. We know we should love our enemies. நமக்கு தெரியும் நாம் நம்முடைய சத்துருக்களை நேசிக்க வேண்டும் என்கிற வசனம் நமக்கு தெரியும். If someone compels us to go 1 mile, we have to go with him too. ஒரு நபர் நம்மிடத்திலே வந்து 1 மைல் தூரம் நம்மை நிர்பந்தித்தால் நாம் அவரோடு கூட 2 மைல் தூரம் போக வேண்டும் என்கிற உண்மை நமக்கு தெரியும். Our righteousness should surpass the righteousness of scribes and Pharisees. நம்முடைய நீதியானது பரிசேயர்கள் அதே போல வேதபாரருடைய நீதியை காட்டிலும் அதிகமா இருக்க வேண்டும் என்கிற வசனமும் நமக்கு தெரியும். It's all we know. இவைகள் எல்லாவற்றையும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். But often it doesn't work. ஆனால் அடிக்கடி இவைகள் எல்லாம் நமக்கு யதார்த்தமாய் கிரியை செய்கிறதில்லை. What is the reason? அதற்கு என்னதான் காரணம்? We are only concentrating on that commandments. நாம் வெறுமனே அந்த கற்பனைகள் மீது மாத்திரமே கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். Jesus was not concentrating only on commandments. He was concentrating on his Father. இயேசுவானவர் கற்பனைகளின் மீது மாத்திரமே தன்னுடைய கவனத்தை பதிக்காமல் மாறாக தன்னுடைய பிதாவின் மீது தன்னுடைய கவனத்தை முழுமையாய் பதித்திருந்தார். Same way we need to keep Jesus always at our right side. அதே போலதான் நாமும் இயேசுவை எப்பொழுதுமே நம்முடைய வலது பார்சத்திலே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். With our spiritual eyes we should always look at Jesus Christ. நம்முடைய ஆவிக்குரிய மனக்கண்களினாலே நாம் எப்பொழுதுமே இயேசுவை தரிசித்துக் கொண்டிருக்க வேண்டும். Then we don't look at other things. அப்படி இருக்கும் பட்சத்திலே தான் நாம் வேறு காரியங்களை நாம் நோக்கி பார்க்க மாட்டோம். If you don't take out your eyes from Jesus Christ, we cannot look at other things. பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் மேல் பதித்திருக்கிற நம்முடைய கண்களை நாம் விளக்காமல் வேறொரு காரியத்தை நாம் பார்க்க முடியாதல்லவா? And we will not be shaken because we are looking at Jesus. We are considering him. நாம் இயேசு கிறிஸ்துவையே நாம் உற்று நோக்கி கொண்டிருக்கிற காரணத்தினாலும் அவர் நம்முடைய பக்கத்திலே எப்பொழுதும் இருக்கிற காரணத்தினாலும் நாம் ஒருபோதும் அசைக்கப்பட மாட்டோம். If we are talking to Jesus, when we see Jesus, we keep on talking to Jesus. When we are talking to Jesus, how can I get angry with our tongue? நான் இயேசுவை எப்பொழுதுமே பார்த்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால் நான் எப்பொழுதுமே அவரோடு கூட பேசிக் கொண்டிருப்பேன். அப்படி இருக்கும் பட்சத்திலே என்னுடைய கவனத்தை நான் திருப்பி எப்படி வேறு காரியத்தை நான் பார்க்க முடியும்? I cannot get angry with my tongue. என்னுடைய நாவினாலே நான் கோபப்பட முடியாது. So it is very important that Jesus must be exalted in our personal life. ஆகவே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இயேசுவானவர் உயர்த்தப்படுகிறது என்பது மிக முக்கியமான காரியம். See, that was the desire of all the apostles. பாருங்கள், ஆதி அப்போஸ்தலர் அனைவருடைய விருப்பம் இதுவாகத்தான் இருந்தது. Yeah, Peter was exhorting the believers
பேதுரு grow in விசுவாசிகளுக்கு the இதை சொல்லி அறிவுறுத்துகிறார். grace of Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, Grow in that grace. அந்த கிருபையிலே நீங்கள் வளருங்கள். Grow in that knowledge. அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள். That is the major solution. அதுதான் முழுமையான ஒரு தீர்வு நமக்கு. You know, Paul, what was the desire of Paul? 1 Corinthians chapter 2. பாருங்கள், 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்திலே பவுலுடைய வாஞ்சை என்னவாக இருந்தது என்று நாம் பார்க்கலாம். He went to Corinth. அவர் கொரிந்து பட்டணத்துக்கு போகிறார். To preach the gospel. அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி போகிறார். Now what he is saying to them? அங்கே போய் அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். How he remained there after he left that place. He wrote this epistle to them, and he is saying how he was among them. அவர்களோடு கூட சஞ்சரித்து இந்த சுவிசேஷத்தை எல்லாம் அவர்களிடத்தில் சொல்லிவிட்டு கடந்து போன பிற்பாடு அவர்களுக்கு இந்த நிருபத்தை எழுதும் பொழுது நினைப்பூட்டுகிறார், நான் உங்கள் மத்தியில் இருக்கும் பொழுது எப்படி இருந்தேன் என்பதை அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். Chapter 2 verse 1 and 2. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தினுடைய 1 மற்றும் 2வது வசனம். Brethren, when I came to you, I did not come with superiority of speech or of wisdom, proclaiming to you the testimony of God. சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது அல்லது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக நான் வரவில்லை. See, Paul is saying he is an eloquent superior preacher. பாருங்க, இந்த பவுல் இயற்கையாகவே ஒரு நல்ல ஒரு நன்றாக பிரசங்கக்கூடிய ஒரு சாதுரியமான நபர் அவர். But what is he, how he was living there? ஆனா பேச்சு திறமையாய் இருந்த இந்த பவுல் அந்த இடத்துல இருக்கும் பொழுது எப்படி இருந்தாராம்? I did not come to you with the superiority of speech or of wisdom, proclaiming to you the testimony of God. தேவனை பற்றிய சாட்சியை நான் உங்களிடத்தில் அறிவித்த பொழுது அது சிறந்த வசனிப்போடாவது அல்லது ஞானத்தோடாவது நான் உங்களிடத்தில் அறிவிக்கவில்லை. So what is, he felt that is not what is important. அப்படி என்று சொன்னால் அவர் எதை புரிந்து கொண்டார் என்று சொன்னால், இதெல்லாம் முக்கியம் கிடையாது. My preaching is not important. நான் பிரசங்கிக்கிற அந்த பிரசங்கம் முக்கியம் கிடையாது. How eloquently I establish a truth, that is not important. நான் எவ்வளவு பேச்சு திறமையோடு கூட இந்த சத்தியத்தை நான் உங்களிடத்துல எடுத்து சொன்னேன் அல்லது உங்களுக்கு புரிய வச்சேன் அப்படிங்கிறது கூட முக்கியம் கிடையாது. That is not important. He said, next word. அவர் அடுத்த வசனத்துல சொல்றாரு, I determined to know nothing among you except Jesus Christ and him crucified. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். He wanted to know only Jesus Christ and him crucified. அவர்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே அவர் அறிந்து கொள்ள அவர் தீர்மானித்திருந்தார். So 3.5 years, I think almost 3 years, I think he lived in Corinth. What was his subject? அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3 வருடம் அவர் கொரிந்து பட்டணத்துல இருந்தார். அவருடைய பேச்சினுடைய தலைப்பு என்னவாக இருந்தது? He had a lot of opposition in the beginning. ஆரம்பத்திலே அநேக எதிர்ப்புகள் அவருக்கு உண்டாயிருந்தது. Wherever Jesus is preached, even today there is an opposition. பாருங்க, எந்த இடத்தெல்லாம் இயேசுவானவர் சரியாக எடுத்து சொல்லப்படுறாரோ இன்றும் கூட அந்த இடத்துல எல்லாம் எதிர்ப்பு வரும். And Paul had a lot of opposition from Jew and Gentile both. பாருங்க, அதே போலதான் பவுலுக்கு அந்த நாட்கள்ல யூதர்கள் இடத்திலிருந்து புரஜாதிகள் இடத்திலிருந்து நிறைய எதிர்ப்புகள் வந்தது. But the Lord said to him, ஆனா கர்த்தர் அவரோடு கூட சொன்னாரு, Paul, don't be afraid. I have so many people in this city. I have many people in this city. இந்த பட்டணத்திலும் எனக்கு அநேகர் இருக்கிறார்கள். You can read, I think that is in book of Acts chapter 19, I think. Okay, you can read it later. இந்த வசனத்தை நாம் அப்போஸ்தலர் புத்தகத்திலே நாம் வாசிக்க முடியும், நடவடிக்கைகள் புத்தகத்திலே. Yeah, 18, chapter 18. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18வது அதிகாரம் verse 9 and 10. 9 மற்றும் 10வது வசனம்.
He said, பவுலே do not be afraid. Read it, please. கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமா இராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். See what happened when we exalt Jesus Christ? He supports us. இயேசு கிறிஸ்துவை நாம் உயர்த்தும் பொழுது இதுதான் நடக்கும் நமக்கும். He supports us. இயேசு கிறிஸ்து நம்மை ஆதரிப்பார். And he said, I am with you. அவர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். No man will attack you. எந்த ஒரு மனுஷனும் உன்மேல் கை போடுவதில்லை. And I have many people in this city. எனக்கு இந்த பட்டணத்திலே அநேகர் இருக்கிறார்கள். Jesus has many people everywhere. அப்படி என்று சொன்னால் இயேசுவுக்கு எல்லா இடத்திலையும் ஜனங்கள் இருக்கிறாங்க. Only thing we need to exalt him, glorify him. நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். இந்த இயேசுவை நாம் மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தி காண்பிக்க வேண்டும். You know what Paul determined like that in Corinth. பவுல் இப்படிதான் தீர்மானம் பண்ணியிருந்தாரு. Because Jesus spoke to him already. ஏனென்று சொன்னால் இயேசு இந்த பவுலோடு கூட ஏற்கனவே பேசிட்டாரு. Why he is at Corinth now? இப்போ பவுல் எதுக்காக கொரிந்தில் இருக்காரு? Jesus said to him to stay back there. இந்த இடத்திலேயே நீ தங்கி இருக்கணும்னு இயேசு தான் பவுல் இடத்துல சொல்லியிருக்காரு. Jesus said to him, stay back here, I have many people there. இந்த இடத்துல இன்னும் நீ தங்கி இரு, இந்த இடத்துல எனக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு இயேசு பவுல்கிட்ட சொல்லியிருக்காரு. Okay, testify about me. என்னை குறித்து நீ அங்க சாட்சி கொடு. See, once we are filled with the Holy Spirit, we can only see Jesus Christ. பாருங்க, நம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட பிற்பாடு நம்ம இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம தரிசிக்க முடியும். Everywhere our talk will be always Jesus. பாருங்க, நம்ம எந்த இடத்திற்கு போனாலும் நம்முடைய பேச்சே இயேசுவை குறித்து தான் இருக்கும். Because the Holy Spirit has come to glorify Jesus through us. ஏனென்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வந்ததற்கு முக்கிய காரணமே நம் மூலமாக இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதுதான் அவருடைய முக்கிய நோக்கம். Paul says how Jesus will be revealed. பாருங்க, பவுல் சொல்றார் எப்படி இயேசுவானவர் வெளிப்படுவார். Chapter 1 Corinthians chapter 2 verse 3. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தினுடைய 3வது வசனம். I was with you in weakness and in fear and in much trembling. அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். What kind of fear Paul had? அப்படின்னா பவுலுக்கு என்ன மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு? If someone will attack me? யாராவது வந்து என்ன தாக்கிடுவாங்களோ அப்படிங்கிற பயமா? No, that was not the fear. பவுலுக்கு இருந்த பயம் அந்த பயம் இல்ல. What trembling he had? அவருக்கு என்ன விதமான நடுக்கம் இருந்துச்சு? See, what was his weakness? பாருங்க, அவருடைய பலவீனம் எதுவாக இருந்தது? He was a very strong man. அவர் ஒரு ரொம்ப திடகாத்திரமான ஆளு, ஆரோக்கியமான நபர் அவர். I was in weakness. ஆனா அவர் சொல்றாரு, நான் பலவீனத்தோடு இருந்தேன் என்று சொல்லுகிறார். That does not mean that he was physically weak. I don't think he was physically weak. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் ஏதோ சரீரத்துல அவருக்கு ஒரு சுகவீனம் இருந்தது என்ற அர்த்தம் கிடையாது. அப்படி நான் நம்புகிறது இல்லை. He was trembling and he was fearful. அவர் சொல்றார், நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். We should all have such a healthy fear and trembling and weakness. இப்பேற்பட்ட ஒரு ஆரோக்கியமான ஒரு பயம் நமக்கு இருக்க வேண்டும், ஒரு பலவீனம் இருக்க வேண்டும், ஒரு நடுக்கம் நம்ம எல்லோருக்குமே இருக்க வேண்டும். What was his fear? I think like this. அவருக்கு என்னதான் அந்த பயமா இருந்திருக்கும், அதை நான் இப்படிதான் யோசிச்சு பார்த்தேன். He was fearing, okay, he was an eloquent preacher, he may exalt himself. அவரு எதை குறித்து பயந்திருப்பார் என்று சொன்னால், தான் ஒரு பேச்சு திறமை மிக்க ஒரு நபரா இருக்கிறார், ஒருவேளை அப்படி பிரசங்கம் பண்ணும் பொழுது தன்னைத்தானே உயர்த்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி அவர் பயந்தார். He is a knowledgeable person. அவர் ரொம்ப ஒரு அறிவாளியா இருந்தாரு. He know the law completely. அவருக்கு சட்டதிட்ட பிரமாணங்கள் எல்லாம் நன்றாக தெரிந்திருந்தது. In addition to that, he was filled with the Holy Spirit tremendously. இது எல்லாத்தோடு கூட சேர்த்து பரிசுத்த ஆவியானவராலே அபரிதமாய் நிறைக்கப்பட்ட ஒரு நபராய் இருந்தார். The Lord always spoke to him face to face. பாருங்க, எப்பொழுதுமே கர்த்தர் இந்த பவுலோடு கூட முகமுகமாய் பேசினார்.
So he was fearful. ஆகவே அப்பேற்பட்ட ஒரு ஆரோக்கியமான பயத்தோடு அவர் இருந்தார். Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, when God blesses us தேவன் with நம்மை his word, with his authority, some position, there is a possibility that we may lose the healthy fear. பாருங்க, தேவன் அவருடைய வார்த்தையினால் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது, அல்லது சில அதிகாரங்களை நமக்கு அவர் கையளிக்கும் பொழுது, அல்லது சில பதவி ஸ்தானங்களை எல்லாம் அவர் நமக்கு கையளிக்கும் பொழுது, நாம் அவர் மேல் கொண்டிருக்கிற இந்த ஆரோக்கியமான பயத்தை இழந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. See, the fear, when we lose our fear, we will exalt ourselves. பாருங்க, எப்ப இந்த ஆரோக்கியமான பயத்தை நம்ம இழந்து போறோமோ அப்பொழுது நம்ம என்ன செய்வோம்னா நம்மை நாமே உயர்த்த ஆரம்பிப்போம். We speak about so many things what we have achieved. நாம என்ன சாதிச்சோம் அப்படிங்கிற அந்த விஷயங்களை பேச ஆரம்பிப்போம். Now Paul was so fearful. இங்க பவுல் பாத்தீங்கன்னா ரொம்ப தான் பயத்தோடு இருந்தேன் என்று சொல்லுகிறார். He didn't use any persuasive word. அவர் ஏதாவது ரொம்ப என்ன சொல்றது, ஒரு நிச்சய ஞானத்தோட எந்த ஒரு வார்த்தையும் பேசிடக்கூடாது. Persuasive words of wisdom. உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல. So he did not use any persuasive word of wisdom of men. அப்படி என்று சொன்னால் நாம் பேசும் பொழுது மனுஷருடைய ஞானத்தை பயன்படுத்தி நாம் எதையும் பேசிவிடக் கூடாது. When we speak, we can use lot of wisdom. நாம் பேசும் பொழுது நாம் நிறைய ஞானமான காரியங்களை பயன்படுத்தி பேசுகிறோம். But we should not. ஆனால் நாம் அப்படி மனுஷருடைய ஞானத்தை பயன்படுத்தி நாம் பேசக்கூடாது. He said, but demonstration of the spirit and power. அவர் சொல்றாரு, மாறாக தேவனுடைய பலத்திலே நிற்கும்படிக்கு. So that your faith may not rest on man's wisdom. எதுக்கு என்று சொன்னால் உங்களுடைய விசுவாசம் மனுஷருடைய ஞானத்திலே நிலை நிற்காதபடிக்கு, but on God himself. பாருங்க, தேவனுடைய பலத்திலே தேவனிலே அது நிற்கும்படிக்கு. So this is very very important, brothers and sisters. ஆகவே சகோதர சகோதரிகளே, இது அவ்வளவு முக்கியமானது. See in Philippians chapter 3, பாருங்கள், பிலிப்பியர் 3வது அதிகாரத்திலே the desire of apostle Paul, he says there, பவுலுடைய விருப்பத்தை கவனித்து பாருங்கள். this is an unending until end of our life. பாருங்க, இது நம்முடைய வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். Unending, there is no end. இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில நாம் தொடர்ந்து ஏச்சியாய் செய்ய வேண்டிய விஷயம். We can't say, okay, I have already known Jesus Christ. We can't reach there. போதும், சரி நான் இயேசுவை போதுமான அளவு அறிந்து விட்டேன் என்று நாம் திருப்திப்பட்டுக் கொள்ள முடியாது. Chapter 3 verse 10. பிலிப்பியர் 3வது அதிகாரத்தின் 10வது வசனம். He's saying, I may know him. அவர் சொல்றாரு, நான் அவரையும். See, Paul, you did not know Jesus until now. அப்படின்னா பவுல்ட்ட நம்ம இப்படி கேட்கலாமா கேள்வி? பவுலே, உங்களுக்கு இது வரைக்கும் இந்த இயேசுவை தெரியாதா? Now still you want to know? இன்னும் அவரை நீங்க அதிகமா அறிந்து கொள்ள விரும்புறீங்களா? The more he knew Jesus, he felt I did not know anything. பாருங்க, அவரு எவ்வளவுக்கு அதிகமா இயேசுவை அறிந்து கொண்டாரோ அதற்கு பிற்பாடு அவர் சொல்றாரு, எனக்கு இப்ப ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. See, this is the mark of a person who know Jesus Christ. பாருங்க, இயேசுவை அறிந்திருக்கிற ஒரு நபருடைய அடையாளம் இதுவாகத்தான் இருக்கிறது. He will not say, I know Jesus. அவர் ஒருபோதும் சொல்ல மாட்டாரு, இப்ப எனக்கு இயேசுவை நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்ல மாட்டாரு. He still say, I want to know. I want to know him. என்ன சொல்லுவாருன்னா, இன்னும் நான் இந்த இயேசுவை அதிகமாய் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். So I consider everything as rubbish. இந்த ஒரு காரணத்துக்காக நான் எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணுகிறேன். All that was profitable, I count it as rubbish. எனக்கு எதெல்லாம் லாபமா, எதெல்லாம் எனக்கு ஆதாயமா இருக்கிறதோ அதையெல்லாம் அவரை அறிகிற மேன்மைக்காக நான் குப்பை என்று எண்ணுகிறேன் என்று சொல்கிறார். Whatever behind, I forget about it. எனக்கு பின்னானவைகள் எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் நான் மறந்து விடுகிறேன். I am longing to catch forward what is ahead.
எனக்கு முன்பதாக என்ன இருக்கிறதோ அதையே நான் பிடித்துக் கொள்ள பிரயாசப்படுகிறேன். So in our level, we need to be like that. பாருங்க, Okay, நம்முடைய Paul's level நிலைமையிலே is something very high. We have not reached that place, but பாருங்க. in our standard, we should have this talk, this intention in our heart. பாருங்க, பவுலுடைய தரம் ரொம்ப உயரமானது. அதை நம்ம இன்னும் எட்டி பிடிக்கல. ஆனா நாம இருக்கிற நம்மளுடைய நிலைமையில இதுவே நம்முடைய வாஞ்சையாக இருக்க வேண்டும். We should always exalt Jesus Christ. எப்பொழுதுமே நாம் இயேசுவை தான் உயர்த்த வேண்டும். I want to show you one more thing that we were meditating recently. சமீபத்திலே நாங்கள் தியானித்துக் கொண்டிருந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். Luke chapter 24. லூக்கா 24வது அதிகாரம். How marvelous this Jesus is. இந்த இயேசுவானவர் எவ்வளவு ஒரு அற்புதமானவர் என்பதை நாம் பார்க்க முடியும். See, there were two disciples after Jesus was risen from the dead. They were going to Emmaus. பாருங்கள், இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு 2 சீஷர்கள் எம்மாவுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். On the way, they were speaking about Jesus Christ. அவர்கள் போகிற வழியிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசிக் கொண்டு போகிறார்கள். And they were very sad. பாருங்க, அவங்க அவரை பத்தி பேசும் பொழுது ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறாங்க, கவலையுற்றவர்களா இருக்காங்க. And now you see, Jesus also started walking with them. பாருங்க, அந்த நேரத்துல இயேசுவும் அவங்களோடு கூட பிரயாணப்பட ஆரம்பிக்கிறாரு. Even if we are sad and speaking about Jesus, that encouraged my heart very much, because sometimes we get sad, still we speak about Jesus, but Jesus walk with us. பாருங்க, சில நேரங்கள்ல நம்ம கவலையா இருப்போம், ஆனா அந்த வேளையில கூட நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசும் பொழுது பாருங்க, அந்த இடத்துல இயேசு அவர்களோடு கூட சேர்ந்து கொண்டார். உற்சாகமா இருக்கும். Jesus started walking with them. இயேசு அவர்களோடு கூட நடக்க ஆரம்பித்தார். And started to discussing with them. அவர்களோடு கூட இவரும் கலந்துரையாட ஆரம்பித்தார். And began to speak, explain the scripture. பாருங்க, வேத வாக்கியங்கள் எல்லாம் அவங்க 2 பேர்த்துக்கும் அவர் விளக்கி சொல்ல ஆரம்பித்தாரு. Who can explain the scripture? அப்படின்னா நமக்கு யாரு இந்த வேத வசனங்கள் எல்லாம் விளக்கி சொல்ல முடியும்? It's only Jesus Christ. இயேசு தான் அதை நமக்கு செய்ய முடியும். Because he himself is the scripture. ஏனென்று சொன்னா இந்த வசனமே இயேசு தான். He explained them. அதனால இயேசு அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். And I think he has completed a big Bible study within that few hours. அன்னைக்கு ஒரு பெரிய பைபிள் ஸ்டடி அவங்களுக்கு முடிஞ்சிருக்கும். And explained about himself. அதுல தன்னை குறித்து அவர் விவரித்து சொல்லி இருக்கிறார். And when evening came, they have invited him. பாருங்க, மாலை ஆகிவிட்டது. அதனால இயேசுவை அவங்க 2 பேருமே ஒரு அழைப்பிதழ் கொடுத்து அவங்களோடு கூட இருக்கும்படிக்கு கொண்டு போனாங்க. While on the dinner table, பாருங்க, ராத்திரி சாப்பாட்டு நேரத்துல Jesus began to break the bread. இயேசு அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கிற அந்த வேளை, their eyes were opened. அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. They saw him. அவர்கள் இயேசுவை தரிசித்தார்கள். See, what a tremendous joy at the end of discussing about Jesus Christ. பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பேசும் பொழுது அதோடைய முடிவில எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம் நமக்குள்ள வருது பாருங்க. See, they were saying their hearts were burning while hearing it, while speaking, while Jesus was speaking. பாருங்க, இயேசு வருகிற வழியிலே அவங்களோடு கூட பேசிக் கொண்டிருந்த பொழுது அவங்களுடைய இருதயம் குளிர்ந்து விட்டு எரிந்ததாக அவர்கள் சொல்லுகிறார்கள். But end of that burning, a great joy came into their life. பாருங்க, அப்படியே குளிர்ந்து விட்டு எரிந்து கொண்டு இறுதியில பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அவருடைய இருதயத்துக்குள்ள கடந்து வந்தது. So even if somebody is sad tonight, ஒருவேளை இந்த ராத்திரியில in any matter, maybe because of the sickness, குறித்தாவது யாராவது கவலையா இருந்தாலும் கூட, about the sickness, about the poverty, about the need, about relative, children, whatever you are sad about, பாரம் அல்லது சொந்தக்காரர்களுடைய பிரச்சனை அல்லது வேற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, you speak about Jesus Christ. நீங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுங்க.
I found one more thing, I tell you. நான் இன்னொரு காரியத்தையும் அந்த இடத்துல பார்த்தேன். நான் உங்களுக்கு அதை சொல்லட்டும். If I keep on speaking about the problem will be persistent with me. பாருங்க, நான் தொடர்ந்து பிரச்சனையை பத்தியே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கீங்களேன், பிரச்சனை என்கிட்டயே தான் இருக்கும். அது இன்னும் பெருசாகிட்டு தான் போகும். Okay, if I speak about the world will be with me. நான் உலகத்தை பத்தி பேசிட்டு இருந்தேன்னா உலகம் என்கிட்டயே தான் இருக்கும். Okay, the prince of the world will come. கடைசியில இந்த உலகத்தின் அதிபதி என்கிட்ட வந்துருவான். But we speak about Jesus Christ, Jesus will come. ஆனா நம்ம இயேசுவை பத்தி பேசிட்டு இருந்தோம்னா இயேசுவே நம்ம பக்கத்துல வந்துருவாரு. At the end there was a great joy. பாருங்க, அந்த முடிவுல ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அவர்களுக்கு ஏற்பட்டது. That night itself they got up and went to அந்த ராத்திரியிலே அவங்க எழுந்து மறுபடியும் எருசலேமுக்கு திரும்பி போறாங்க. Brothers and sisters, it is possible even tonight. பாருங்க, இந்த ராத்திரியில கூட சகோதர சகோதரர்களே, இது நமக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. While you are hearing it, God can fill your heart with your joy and you can return to the fellowship. பாருங்க, இந்த ராத்திரியிலே நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில கூட கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை தம்முடைய சந்தோஷத்தினால நிறைக்க முடியும். நீங்க மறுபடியும் ஐக்கியத்திற்கு திரும்பி வர முடியும். On the same night, பாருங்க, அந்த ராத்திரியிலே அவங்க புறப்பட்டு போனாங்க. they returned to Jerusalem. எருசலேமுக்கு திரும்பி வந்தாங்க. And when they reached there, they saw 11 disciples sitting and speaking about Jesus Christ. பாருங்க, அங்க வந்து பார்த்தா 11 சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. They are saying Jesus had indeed, risen from the dead and appeared to Simon. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தங்களுடைய பேச்சுல இயேசு மெய்யாகவே உயிர்த்தெழுந்து விட்டாரு and appeared to Simon. அவர் உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானாரு. Simon was sitting there. அங்க சீமோன் உட்கார்ந்துட்டு இருக்காரு. 11 people are there. 11 பேர் அங்க இருக்காங்க. See, what a great joy. Then they came and they narrated what is their experience. இவங்க இவ்வளவு சந்தோஷமா இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு பேரும் வந்து தாங்கள் என்ன எல்லாம் அனுபவிச்சாங்க அப்படிங்கறத அவங்க கிட்ட சொல்றாங்க. All of them, 11 plus 2 people are only speaking about Jesus Christ. பாருங்க, அந்த 11 பேரும் இந்த ரெண்டு பேரும் எல்லாரும் சேர்ந்து பேசுற விஷயம் இயேசு கிறிஸ்து. It's not like us. நம்ம போல நம்ம பேசுற மாதிரி இல்ல. When we come 12 people or 13 people together, we have so many things to speak. பாருங்க, நம்ம இப்படி ஒரு 11-13 பேர் கூடி வந்துட்டா போதும், நம்ம பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. About sickness we'll speak, about children we speak, about our job we speak, about climate we will speak, so many things we will speak. சீதோஷ்ண நிலைமையை குறித்து பேசுவோம், என்னென்னமோ பேசுவோம் நம்ம. But see the true disciples. இந்த ரெண்டு சீஷர்களை நீங்க பாத்தீங்களா? Because when we speak about all other unwanted things, we go empty. பாருங்க, நம்ம தேவையற்ற நிறைய காரியங்களை நம்ம பேசிட்டு இருக்கிறதுனாலதான் நம்ம போகும்பொழுது வெறுமையா போறோம். We receive nothing actually. கடைசியில பார்த்தா நமக்கு ஒண்ணுமே கிடைக்கிறது இல்ல. Now you see, now these 13 people are speaking about Jesus Christ. இப்ப நீங்க பாருங்க, இந்த 13 பேருமே இயேசுவை குறித்து பேசுகிறார்கள். What happened? What is the next result? சரி, அதனுடைய விளைவு என்னவாக நடந்தது? Jesus himself appeared before them. இயேசுவே அவங்க மத்தியில இப்ப தரிசனமாகிறாரு. And said to them, peace be unto you. என்ன சொல்றாரு? உங்களுக்கு சமாதானம் உண்டாகுது என்கிறார். They got amazed, astonished. அவங்க வியந்து ஆச்சரியப்பட்டார்கள். How was the end of that meeting anyway? அப்படின்னா நீங்க பாருங்களேன், அந்த கூட்டத்தினுடைய முடிவு எப்படி இருந்தது? It is not like our meetings. நம்முடைய கூட்டத்தினுடைய முடிவு போல அல்ல. We collect a lot of knowledge and go. நம்ம என்ன செய்யறோம்னா, நிறைய தகவல்களை நாம் சேகரித்து விட்டு நாம் கடந்து போய் விடுகிறோம். This is a good message, this is a good message, this is a good word. Okay, we collect all these things. சரி, இது ஒரு நல்ல செய்தியா இருந்துச்சு, அப்புறம் இந்த வார்த்தையெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு நிறைய தகவலை எல்லாம் நம்ம சேகரித்துட்டு கடந்து போயிடுறோம். Look at these 13 people, how they went, how they were. ஆனா இந்த 13 பேரையும் நீங்க கவனிச்சு பாருங்களேன், அவங்களுடைய கூட்டத்தினுடைய முடிவு எப்படி முடிந்தது? End of the meeting they were amazed. பாருங்க, அவங்களுடைய கூட்டத்தின் இறுதியில அவங்க ஆச்சரியப்பட்டு போனாங்க. The 2 people who left fellowship and went, the Lord brought them back. பாருங்க, 2 பேர் ஐக்கியத்தை விட்டு தூர போயிருந்த 2 பேர்த்த கர்த்தர் மறுபடியும் கூட்டிட்டு வந்துட்டாரு. And joined with other 11 people. அந்த 11 பேரோடு கூடவே சேர்த்துட்டாரு. Together Jesus appeared before them. அவங்க ஒண்ணா இருக்கும் பொழுது இயேசு அவர்கள் மத்தியிலே தரிசனமாகிறார்.
then he explained this, opened their mind to understand the scripture. அப்பொழுது வேத வாக்கியங்கள் எல்லாம் அறிந்து கொள்வதற்கு அவருடைய மனக்கண்களை திறக்கிறார். He himself opened their mind. You read these words, you can see it. பாருங்க, நீங்களே அந்த வசனங்கள் எல்லாம் வாசிச்சு பாருங்க. மனக்கண்களை, அவருடைய மனக்கண்களை திறந்தார். And they were with great joy. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. See, end of that chapter, how it ends, you know. உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அந்த 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 அதிகாரத்தினுடைய கடைசி எப்படி முடியுது என்று சொல்லி. Verse 50. He led them out as far as Bethany. லூக்கா 24வது அதிகாரத்தினுடைய 50வது வசனத்துல அவர் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். But until Bethania they took him. பின்பு அவர் பெத்தனியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் and he lifted his hands and blessed them. தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். While blessing, he was taken into heaven. அவர்களை அவர் ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். For what he came tonight in our midst? இந்த ராத்திரியில இயேசு எதற்காக நம்ம மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார்? To bless us. நம்மை ஆசீர்வதிப்பதற்காக. He always does this work. பாருங்க, எப்பயுமே இயேசு இந்த வேலையை தான் செய்றாரு. Only we need to fix our eyes on him, consider him, speak about him, keep him at our right side, always look at him. நாம செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய கண்களை அவர் மேல் பதித்து விட வேண்டும். எப்பொழுதும் அவரையே எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும். எப்பொழுதும் அவரை நம்முடைய வலது பார்சத்திலே அவர் நம்மை வலது பார்சத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நாம் அவரை குறித்தே பேசிக் கொண்டிருக்க வேண்டும். Our talk must change, brothers. Our speech must change. நம்ம பேசுறோம் இல்லைங்களா, நம்முடைய பேசு பொருளே மாற வேண்டும். I'm not speaking our preaching should change. Our talk must change. நான் சொல்றது நம்முடைய பிரசங்கத்தை குறித்தல்ல, நம்முடைய பேசு பொருளே மாற வேண்டும். See, at last what happened? பாருங்க, கடைசியில் என்ன நடந்தது? They all came in back to the fellowship. அவங்க மறுபடியும் ஐக்கியத்திற்குள்ளாக வந்தார்கள். And Jesus took them up to Bethany. இப்பொழுது இயேசு அவர்களை பெத்தனியாவுக்கு அழைத்து கொண்டு போகிறார். And there he raised his hand and blessed them. அங்க தன்னுடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். While blessing, he was ascended to heaven. பாருங்கள், அவர்களை அவர் ஆசீர்வதிக்கையில் அவர் பரலோகத்திற்கு ஏறி சென்றார். And they came back worshiping him. They came back to Jerusalem with a great joy. அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். They worshipped him and came back with great joy. அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோட கூட எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். And continually praising him, praising God. நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். See, brothers and sisters, this is what is our call. பாருங்க சகோதர சொல்லே, நம்முடைய அழைப்பு இதுதாங்க. We should be strong in the grace that is in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவில் இருந்த கிருபையில நாம் பலப்பட வேண்டும். And we should grow in the knowledge and grace of Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் நாம் வளர வேண்டும். We should always determine to know nothing except Jesus Christ. இயேசுவை அன்றி வேறு ஒன்றையுமே நாம் அறிந்து கொள்ள கூடாது என்ற தீர்மானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். We should always forsake all our eloquent and superiority of speech. பாருங்க, நம்மளுடைய பேச்சு திறமை அல்லது நம்முடைய சாதுரியம் இவைகள் எல்லாவற்றையும் நாம் துறந்து விட வேண்டும். We should always have a longing to know him more and more. இயேசுவை அதிகமாய் அறிந்து கொள்வதற்கான ஒரு ஆவல் நமக்கு அதிகரித்துக் கொண்டே வர வேண்டும். And even if you are sad in some place, சரி, சில நேரங்கள்ல ஒருவேளை நீங்க கவலையா இருக்கும் பொழுது கூட speak about Jesus Christ. நீங்க இயேசுவை குறித்து பேசுங்க. Speak husband and wife about Jesus Christ. கணவன் மனைவி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுங்க. You will see Jesus will come there. பாருங்க, நிச்சயமா இயேசு அந்த இடத்துல பிரசன்னமாகிறதை நீங்கள் பார்க்க முடியும். The problem but that is causing you, he will bring out a solution. He will explain the word to you why you are going through it. பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வருவார். அவருடைய வசனத்தை அவர் உங்களுக்கு விளக்கி காண்பிப்பார்.
Why this is happening? Why this has happened? He was ஏன் இது explaining நடந்தது, இது now ஏன் why this நடந்து has happened. கொண்டிருக்கிறது என்கிற விளக்கங்களை உங்களுக்கு சொல்லுவார். And finally, you will be brought back from your disturbed, lost condition. அப்பொழுது உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் சோர்ந்து இருக்கிறீர்கள் அல்லவா, அந்த நிலைமையிலிருந்து நீங்கள் மீண்டு வருவீர்கள். And you will be connected to other like-minded brethren. அதே ஒத்த சிந்தை உள்ள மற்றொரு சகோதரனோடு கூட நீங்கள் இணைக்கப்படுவீர்கள். There you will again see Jesus. அப்பொழுது மறுபடியும் அந்த இடத்துல இயேசுவை நீங்கள் தரிசிப்பீர்கள். Finally, your joy will be great. கடைசியில உங்களுடைய சந்தோஷம் மிகுதியாக இருக்கும். That is the way you can always be joyful. அப்படிதாங்க நம்ம எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்க முடியும். That is how Paul was always rejoicing. He said, rejoice again, I say to you, rejoice again. அப்படிதான் பவுல் எப்பொழுதுமே சந்தோஷமா இருந்தாரு. அதனாலதான் சொல்றாரு, நீங்க சந்தோஷமா இருங்கன்னு நான் மறுபடியும் சொல்றேன், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. So I close my words, my message with these words. நான் இந்த வார்த்தைகளோடு கூட என்னுடைய பிரசங்கத்தை நான் நிறைவு செய்கிறேன். God bless you all. தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. We pray. ஜெபிக்கலாம். நாம் Before we pray, open up your heart towards the Lord. நாம் ஜெபிப்பதற்கு முன்பதாக, நாம் கர்த்தருக்கு முன்பதாக நம்முடைய மனதை நாம் திறக்க வேண்டும். You invite Jesus into your heart. இயேசுவை உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி நீங்கள் அழையுங்கள். You may say, many years ago I have invited Jesus. ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் அநேக வருஷங்களுக்கு முன்பதாகவே இயேசுவே என்னுடைய இருதயத்துல வந்துருங்க என்று நான் சொல்லிட்டேன். But make sure that he is there today. ஆனா இன்னைக்கு அவர் உங்க இருதயத்துல தான் இருக்கிறாரா அப்படிங்கறத நீங்க உறுதிப்படுத்திக்கணும். So that when you go from the meeting, you may go with a great joy. அப்படி நீங்க செய்யும் பொழுது, இந்த கூட்டம் முடிந்து நீங்க போகும் பொழுது மிகுந்த சந்தோஷத்தோடு கூட நீங்க போக முடியும். And from next moment onwards, you will be everywhere, you will be speaking about him. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க போற இடத்துலலாம் நீங்க இயேசுவை குறித்து தான் பேசுவீங்க. At home, you will be filled with the Holy Spirit, speaking to one another with the psalms and hymns. உங்களுடைய வீட்டில் இருக்கும் பொழுது நீங்க பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஒருவருக்கொருவர் நீங்க சங்கீதம் கீர்த்தனைகள் பாடி நீங்க தேவனை மகிமைப்படுத்துவீங்க. So open your heart to the Lord. ஆகவே இந்த ராத்திரியிலே நாம் கர்த்தருக்கு முன்பதாக அவருக்கு நம்முடைய இருதயத்தை நாம் திறந்து கொடுக்கலாம். Heavenly Father, we praise you and thank you for speaking to our heart. எங்கள் பரலோக பிதாவே, நீர் எங்களுடைய இருதயத்திலே பேசினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம். You have seen our need, Lord. Thank you for seeing it. ஆண்டவரே, எங்களுடைய தேவை என்னதென்று நீர் அறிந்து எங்களோடு கூட நீர் பேசினதற்காக நன்றி. Lord, we have forsaken you some places. சில இடங்கள்ல ஆண்டவரே நாங்க உங்களை கைவிட்டுட்டோம். ஆண்டவரே, we invite you once again, come into our heart, please. மறுபடியுமா நாங்க அழைக்கிறோம். இயேசுவே, நீங்க எங்களுடைய இருதயத்துல வந்து இருங்க. From this moment onwards, let our talk be only you. ஆண்டவரே, இனிமே இது முதல் எங்களுடைய பேச்சு எல்லாமே உங்களை பத்தினதா இருக்கட்டும். What is full in our heart, that is what our mouth will speak. எங்களுடைய இருதயத்துல என்ன நிறைஞ்சிருக்குதோ அதுதானே வெளியில வரும். Lord, many times you are not there, Lord. அநேக வேளையில் ஆண்டவரே என்னுடைய இருதயத்துல நீங்க இல்லையே. That is why we feel so much vacuum in our hearts. அதனாலதான் எங்களுடைய இருதயத்துல நாங்க ஒரு வெற்றிடத்தை உணர்கிறோம். We invite you once again, Lord, please have mercy on us and meet us tonight. எங்கள் மீது இரக்கமா இருங்க. இந்த ராத்திரியில மறுபடியும் எங்களுடைய இருதயத்துல வந்து நீங்க வாசமா இருங்க. Meet all our brothers and sisters. Meet all these brothers and sisters. எல்லா சகோதர சகோதரருடைய இருதயத்திலும் you have seen their desire. அவங்களுடைய வாஞ்சை என்னதென்று நாங்க பார்த்திருக்கிறோம். Lord, please help them. ஆண்டவரே, நீங்க தான் அவங்களுக்கு உதவி செய்யணும். When the Holy Spirit comes upon you, you will have power and you will be my witness. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது நீங்க பலனடைந்து எனக்கு சாட்சிகளா இருப்பேன் நீங்க சொல்லியிருக்கீங்களே. Lord, we want to be your witness. ஆண்டவரே, நாங்க உமக்கு சாட்சியா இருக்க விரும்புகிறோம். In this in this end days, we want to be your witness. ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் உமக்கு சாட்சியா இருக்க விரும்புகிறோம். Help us, Lord. எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே.
In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. Amen. ஆமென், ஆமென்.